ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முடிவு என் குடும்பத்தில் எல்லாருமே ஏற்றுக்குவாங்களா என்னோடய ஃபேமிலியில் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு திருமணமான ஒரு பெண்ணை நான் திருமணம் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, அப்படி அதையும் சேர்த்து என்னால் லைஃப்பில் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா, அது அம்மா அப்பா அதுக்கப்புறம் என்னோடய அண்ணன் எல்லாருமே ஏற்றுக்குவாங்களாங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டாகவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, சரி நம்ம அம்மாக்கிட்ட இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறப்போ, அம்மா எனக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, எங்கள் மாமா பொண்ணையும் எனக்காக பேசி முடிச்சு வச்சுருந்தாங்க. என் அண்ணனுக்கு தான் சொந்தத்தில் அமையலை அப்படிங்கிறதுனால, அவருக்கு பார்த்தது தான், இருந்தாலும் வெளியில இருந்து ஒரு தூரத்து சொந்தம் அந்த மாதிரி தான் அப்படிங்கிறதுனால, சரி வேறு வழி இல்லாதனால நம்ம பையனுக்கு அடுத்த பையனுக்குனாச்சும் அண்ணன் பொண்ணை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா ஒரு ஆசையில் இருந்தாங்க. அதனால நான் இவங்ககிட்ட இந்த விஷயத்த எப்படி சொல்கிறது? ஏன்னா அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணு, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க, குழந்தை இருக்குது, இதெல்லாம் சொன்னோன்னா கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்களா என்னங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியல. கண்டிப்பாக ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகளுங்கிறது ரொம்ப கம்மி தான். என்னால் இவங்களையும் விட்டு கொடுக்க முடியாது. இவங்களையும் என்னால் விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன் அப்படின்னா, அவங்களும் என்னை நம்பி இப்போ 3 வருஷம் என்னோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நான் அவங்கள திடீர்னு எல்லாமே தெரிஞ்சு தான், நான் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, டிவோர்ஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் நான் அந்த முடிவை எடுத்தேனே தவிர, தெரியாமல் நான் முடிவை எடுக்கலை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி நம்ம இதை எப்படியாச்சும் ஃபேமிலியில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா மாமா பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். அப்படி இருக்கிறதுனால வேறு வழி இல்லாதனால நம்ம கண்டிப்பாக எப்படியாச்சும் இந்த முடிவை நம்ம அம்மாக்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். சொன்னோடனே எங்கள் அம்மா ரொம்ப ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? எங்களோட ஃபேமிலியில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதையுமே இது பண்ணிடுறியே, இதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலியை பற்றி என்னென்ன பேசுவாங்கன்னு உனக்கு தெரியுதா? ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அம்மா எமோஷ்னல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் அப்பாக்கிட்டேயும் இதை ஃபோன் பண்ணி அவங்க சொல்ல ஆரம்பித்தோன்னே, அப்பா உடனே ஆஃபீஸ்லேருந்து அவர் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் 2-3 வருஷத்தில் ரிட்டையர் ஆகிடுவார். அவரும் உடனே கிளம்பி வந்துட்டார். கிளம்பி அண்ணன் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அண்ணியெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அது அவரோட விருப்பம் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதுனால நம்ம எதுவும் அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறனால அவங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனுங்கிறதுனால எதுவும் அவங்க சொல்லலை. ஆனால் அண்ணனுமே பேசினான், எதுக்குடா அதெல்லாம் தேவையில்லாது, நீ அந்த குழந்தையோட நீங்கள் அவங்கள அடாப்ட் பண்ணிட்டாலும் நாளைக்கு அது உங்களுக்குள்ள பிரச்சனையில் தான் முடியும். இன்றைக்கி அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு கொஞ்சம் வருஷங்கள் ஆக ஆக அந்த ஒரு குழந்தை இருக்கிற ஒரு பொண்ணோட நீ இது பண்ணிகிட்டு இருந்தனா, அது நாளைக்கு உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் 2 பேருக்குள்ளே ரொம்ப பிரச்சனையில் தான் போய் முடியும். தேவையில்லாத நீ பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னோன்னே எனக்கு அப்போ தான் புரிஞ்சு, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்த நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இதுக்கப்புறம் நம்ம பேச முடியாது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அமைதியாகிட்டேன். சரி நம்ம இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேணாம், கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு எனக்கு கல்யாணமும் வேண்டாம், கல்யாணத்தை பற்றி எதுவும் பேசாதீங்க கொஞ்சம் நாளைக்கு, கல்யாணங்கிறது இப்போதைக்கு எனக்கு வேண்டாம்னு தான் எனக்கு தோணுது, கல்யாணத்தை பற்றி எதுவும் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்படியே ஒரு வருஷம் கிட்ட போணுச்சு. அதுக்கப்புறம் அவன் அண்ணன் சொன்னது மாதிரியே எனக்கும் அவங்களுக்கும் சாதாரண ஒரு பிரச்சனை வந்தால் கூட அவங்க என்ன சொல்லி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ என்னோட சும்மா தான் பழகுற, சும்மா ஒரு தேவைக்காக தான் பழகுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது, சரி அண்ணன் இதெல்லாம் சொன்னது கொஞ்சம் உண்மை தான். ஏன் அப்படின்னா, அதனால நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் சரி இதுக்கப்புறம் அண்ணன் அவங்களும் சொல்லிட்டாங்க, உனக்கும் செட் ஆகாது. ஏன்னா இப்போயே நீ நான் ஏதாச்சும் ஒரு இது சண்டை போட்டால் கூட ஒரு நாளைக்கு அப்புறம் பேச மாட்டேங்கிற, நாளைக்கு என்ன ஆகுங்கிறது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. அதனால எனக்கும் உனக்கும் செட் ஆகாது, விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கவலையாக தான் இருந்துச்சு. என்னடா இது இப்போ திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சிது. சரி அவங்க இப்போ ஏற்கனவே ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க, இல்லை வேறு குழந்தை இருக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒத்து போகும். ஆனால் நம்ம
ஒரு ஃபஸ்ட்டு மேரேஜுங்கிறதுனால அவங்களால வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு சாதாரணமாக சொன்னாலுமே அதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது. நம்ம வந்து அவங்க மேலே இருக்கிற அந்த குழந்தை மேலே இருக்கிற வெறுப்பில் தான் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க வந்து முடிவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன் வந்து ஒரு விஷயம் அப்போதையே சொன்னான். அதுதான் அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கள போயிட்டு ரொம்பவும் கேட்டுக்கிட்டு இல்லை. ஒரு 2 மந்த் அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன். இது மாதிரி வந்து இதுக்கு நமக்கும் வந்து இதுக்கும் சரியில்லாத ஒரு இதில் தான் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து முடிவு பண்ணிட்டாங்க. சரி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு வேணாம், நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. நானும் ஒரு 2, 3 மாதம் வந்து கொஞ்சம் பேசாமல் தான் இருந்தேன். நானும் அதுக்கப்புறம் போய் நானாகவே வெளியேக்க போய் அவங்கள்ட்ட பேசினேன். இது மாதிரி சாரி அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்லேயே வந்து என்ன ஆயிடுச்சா, அவங்க வீட்லேயே அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க. அவங்களுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வீட்டிலேயே வந்து பார்த்தது. இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்கேஜ்மெண்ட்லாம் நடந்து கல்யாணம்லாம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸில் உள்ளவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். என்னடா இவங்க திடீர்னு இப்போ நம்ம பிரிஞ்சு ஒரு 2, 3 மந்த் ஆகி இப்போ திடீர்னு வந்து ஒரு கல்யாணத்துக்கு தயாராகிட்டாங்களே, இப்போ 3 வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததெல்லாம் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் சரி அவங்ககிட்ட ஒரு 2, 3 டைம்ஸ் கேட்டேன் அவங்க மேலே உள்ள ஒரு அன்பில். ஆனால் அவங்க இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சொல்லலை. இல்லை வேணாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் உள்ள ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது மாதிரி வந்து மோனாவுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, ஆக போகுது, இன்னொரு 1 மந்த்தில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த விஷயமே புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பேசலை. சரி விட்டுருவோம், நம்ம வந்து அதை நம்ம பேசி என்ன ஆக போகுது, ஒரு விஷயத்த வந்து நம்ம சும்மா பேசிகிட்டே இருந்தோன்னா ஒன்றும் இதாகாது அப்படிங்கிறதுனால நான் வந்து சரி பரவாயில்ல, நம்ம அதுலேருந்து முடிவுலேருந்து மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, அம்மாக்கிட்ட வந்து போய் நம்ம சாரி கேட்கணும். ஏன்னா நம்ம வந்து எடுத்த முடிவு கரெக்டுன்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட அம்மாவோட வந்து 1 வருஷமாகவே அம்மாவும் பேசுகிறதில்ல, நம்மளும் பேசுகிறதில்ல. அண்ணனும் என்கிட்ட ஒரு சரியாக பேசுகிறதில்ல. அண்ணி பேசுவாங்க, அப்பா எப்போயாச்சும் பேசுவார். அதுவுமே ரொம்ப இல்லை, சமைச்சு வைப்பாங்க, சாப்பிடுவேன், எடுத்துகிட்டு வருவேன், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. 1 இயராகவே வந்து அம்மா கூட அந்தளவுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறக்கூடிய ஒரு ஆள் இன்றைக்கி வந்து எதுவுமே வந்து அவங்கக்கிட்ட சொல்ல முடியாத மாதிரி வந்து ஒரு தனியாக ஒரு நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக நம்ம அம்மாவோட 1 இயர் பேசாமல் இருந்தோம். இன்றைக்கி வந்து அவங்களே நம்ம வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து இது பண்ணிக்க விடாது. யார் வந்து ஒரு பொய்யான அன்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவோட ஒரு உண்மையான அன்பை நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் சொல்லிட்டேன், சரி நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இதுலேயுமே நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் அடுத்தது என்ன ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, அம்மாக்கிட்ட போயிட்டு நம்ம சாரி கேட்கணும் அப்படின்றப்போ அம்மா வந்து அப்போ தான் வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டோன்னே அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி வந்து ஏன் நீ என்ன அம்மாலாம் கூப்பிட்ற, 1 வருஷமாக தான் நான் அம்மா இல்லைன்னு அப்படிங்கிறது மாதிரி தானே நீ இருந்த அப்படின்னோன்னே, இல்லைம்மா சாரிம்மா, நான் செஞ்சது எல்லாமே வந்து தவறு தான். உங்களோட அன்பை வந்து புரிஞ்சிக்காம நான் வந்து நடந்துக்கிட்டது என்னோட ஒரு தவறு தான், நான் இல்லைங்கள. எனக்கு வந்து அது வந்து நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க. என்னால் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு மனநிலையில் வந்து நான் இருந்ததுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மனசு வந்து கவலைப்படுற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். எனக்கு வந்து அது இப்போ தான் எனக்கு புரியுது. நான் செஞ்சது வந்து எவ்வளோ வந்து ஒரு தவறான ஒரு இது அப்படிங்கிறது எனக்கு புரியுதும்மா அப்படின்னோடனே, சரி சரிப்பா, அப்போனாச்சும் நீ வந்து புரிஞ்சுக்கிட்டல்ல, எதுவுமே வந்து நாங்கள் சொல்கிறதுல இருக்கிற ஒரு அர்த்தங்கிறது இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அது உண்மைதான். நான் வந்து அவங்களோட அன்பு தான் முக்கியம், அவங்க வந்து எனக்கு லைஃப்பில் வந்து கூட வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசித்தேன். ஆனால் வந்து இன்றைக்கி அவங்களே என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னோடனே, அதெல்லாம் விடுப்பா, அது இப்போ உனக்கே அந்த பொண்ணோட கல்யாணமே ஆனாலும் நீ 1 இயர் கூட ஓட்டுறது கஷ்டம், எங்களுக்கெல்லாம் தெரியும். நீ வந்து மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் எப்பயுமே உன்னை வற்புறுத்த மாட்டேன். உனக்கு பிடிச்ச பொண்ணாக இருந்தால் கூட போதும். ஆனால் நீ வந்து ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பொண்ணு, ஃபஸ்ட்டு மேரேஜ் இருக்கிற மாதிரி இருந்து உனக்கு வந்து ஒரு எல்லாத்துக்கும் வந்து உன் வேலைக்கு எல்லாத்துக்குமே இது பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா கூட
நீ சொன்னனா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். மாமா பொண்ண தான் நீ கல்யாணம் பண்ணணும்லாம் நான் வந்து வற்புறுத்த மாட்டேன். எனக்கும் தெரியும் பிள்ளைங்களோட எவ்வளோ ஒரு அவங்களுக்கும் மனசு இருக்குது. அதெல்லாம் வந்து நான் புரிஞ்சுக்கிற ஆளு தான். நானும் டீச்சரா கிட்டத்தட்ட 15 வருஷமா வேலை பார்த்தவ தான். அதனால எல்லா இதுவுமே எனக்கும் தெரியும்ப்பா. அதனால நான் வந்து நீ வந்து அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் வந்து வற்புறுத்த மாட்டேன். எதா இருந்தாலும் வந்து அக்செப்ட் தான். ஆனா நீ வந்து உனக்கு ஏத்த மாரி ஒரு லைஃப் பார்ட்னர நல்ல லைஃப் பார்ட்னரா நீ செலக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து என்கிட்ட அப்ப தான் பேசுனாங்க.